காவேரியோட வயிறை பார்த்துட்டு பாட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, புள்ளத்தாச்சி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. உடனே காவேரி ரொம்ப பயந்து போகிறாங்க. எனது புள்ளத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கடி, இவ தாண்டி உண்மையிலேயே புள்ளத்தாச்சியாக எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ கங்காவோட இவ தான் புள்ளத்தாச்சியாக இருப்பான்னு தோணுது அப்படின்னு மாதிரி தான் சொல்லி விடுறாங்க. கேட்டு காவேரி பயந்து போகிறாங்க. அவள் இப்போ எல்லாமே வெளியே தானே சாப்பிட்றா, வீட்டில் நிறைய சாப்பிட்றதே இல்லை, அதனால தான் தொப்பை போட்டுச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. இவ்வளோ பெரிய தொப்பையாடி போடும், கொஞ்சம் பார்த்து இருடி, வெளியெல்லாம் சாப்பிடாதடி, வீட்டில் வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா சரிம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாட்டி கண்டுபிடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் கதை, இன்னும் கொஞ்ச நாளில் வயிறு பெருசாகிடும் போல் இருக்கே, இப்போவே இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு, இன்னும் பெருசானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. விஜய் கால் பண்ணுறாரு. விஜய் வந்து என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் விஜய். என்னங்க உங்களுக்கு என்னோட நிலமை வந்து சிரிப்பாக போச்சா, இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்றாங்க. பின்ன என்ன, நான் அதான் சொன்னேன்ல, வீட்டில் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும், ஏன்னா வயிறு காமிச்சு கொடுத்துருவோன்னு, ஏதாவது கேட்குறியா நீ, எவ்வளோ நாள் தான் மறைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்க காவேரி அப்படின்றாரு. பாருங்கள் நீங்களும் என்னை கிண்டல் பண்ணிக்காதீங்க, என்னை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அதான் சொன்னேன்ல, சொன்னேன் உன் அப்பா அவங்க வீட்டோட அப்பள பிஸ்னஸை ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் சொல்லுவேன், அது எப்போ ரெடி ஆகுறது, உன் வயிறு எப்போ வளராமல் இருக்குமா, வளர்ந்து தானே ஆகும் அப்படின்றாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க, பார்க்காவேரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, தயவு செய்து உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாக்கிட்டையும் உண்மையை சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிடு காவேரி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படிங்க சொல்ல முடியும், இப்போ உங்களை போலீஸ் தேடிட்டுருக்கு, இந்த டைமில் நீங்களும் வந்து பதுங்கி தான் இருக்கீங்க, ஒரு வேளை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ உன் வீட்டுக்கு போயிடுன்னுவாங்க, அப்போ நான் எப்படி வர்றது, நீங்கள் அங்கே இருக்கும்போது நான் வர முடியுமா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காவேரி, ஆனால் ஒன்று காவேரி, நீ இப்படியே மறைச்சிட்டு இருந்தீன்னா வயிறு ரொம்ப பெருசாகிடும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் ஆகிடும் காவேரி, ஏன் நீ முன்னாடியே சொல்லணும், பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க, அதையும் பார்த்துக்கோ அப்படின்னோடனே, சரிங்க நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன், என்னென்னா இப்போ வந்து போலீஸ் உங்களை தேடிட்டுருக்குல்ல, ஆமாம் இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சிடுங்க, அதே மாதிரி வெண்ணிலாவும் வந்து சுயநினைவு வந்துடும், அவங்களையும் அவங்க மாமா கூட நம்ம அமுச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து போலீஸில் வந்து அந்த பசுபதியை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன நான் வீட்டில் சொல்லிடுறேன், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க ஏது முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் சரியா அப்படின்னோடனே, சரி காவேரி நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போவாது இந்த முடிவுக்கு வந்தியே, சரி அப்படின்னா நீ உடனே வருவ, நீயும் குழந்தையும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னா நான் உடனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உடனே அதில் இறங்குறேன், இப்போ பாரு நான் ஐயா எப்படி இந்த பிரச்சனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண போகிறேன், எங்க நீங்கள் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாட்டிக்காதீங்க, சொன்னால் கேளுங்க, நீங்கள் என் மாமாவையும் நிவினையும் கூட வச்சுட்டு இதை செய்யுங்க அப்படின்னோடனே, பார்க்கலாம் காவேரி அவங்கள ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பாக கேட்குறேன், சரி ஐயப்பன் கால் பண்ணுறாரு, ஃபோனை வச்சுட்டு நம்ம அப்பள பேசலாம் அப்படின்னோடனே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. ஐயப்பன் கால் பண்ணி, சார் அந்த பசுபதியை நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்னோடனே, எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் இங்கே தான் சார், இங்கே பார்த்துட்டிங்களா அப்படின்றார். ஆமாம் சார் நான் அவனை தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், எந்த இடம்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்துடுங்க சார் லொக்கேஷன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஷேர் பண்ண ஐயப்பன் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி ஐயப்பன் வந்து ஷேர் பண்ணுறாரு. உடனே வந்து விஜய் வந்து கிளம்புறாரு. ஐயப்பன் நீங்கள் இப்போ ரொம்ப சேஃபாக இருங்க, நீங்கள் போய் அந்த ஆள்கிட்ட மாட்டிக்காதீங்க, அந்த ஆள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், அந்த ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாது அப்படின்னோடனே, சரிங்க சார் நான் பத்திரமா தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஆளுக்கு தெரியாது சார், சார் அந்த ஆள் ஒரு குடோன் மாதிரி இடத்துக்கு போகிறான் சார் அப்படின்னோடனே, அப்படியா சரி அப்படியே வந்து பேசிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. சார் ஒரு குடோன் மாதிரி நடக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் யாரையும் இங்கே பார்க்க வந்திருக்கான் சார், என்னன்னு தெரில சார் அப்படின்றாங்க. உடனே வந்து யார் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து வெண்ணாவோட மாமாவை கட்டி வச்சுருக்காங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயும் ஐயப்பனும்.